காதலர் தினத்தை முன்னிட்டு ஓசூரில் ரோஜா மலர் சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உள்ளூர் சந்தையில் நல்ல வருவாய் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ரோஜா மலர் உற்பத்தி அதிக அளவு நடைபெறுகிறது. தளி, தேன்கனிக்கோட்டை, பாகலூர், பேரிகை போன்ற பல பகுதிகளில் விவசாயிகள் பசுமை குடில்கள் மூலம் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா மலர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு அதிக அளவு பனிப்பொழிவால் ரோஜா மலர் உற்பத்தி சற்று பாதிப்படைந்துள்ளது. இருப்பினும் காதலர் தினத்தை முன்னிட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 20க்கும் மேற்பட்ட வகையான ரோஜா மலர்கள் தயார் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம இந்த வாட்டி இதுவும் அவ்வளோ எதிர்பார்க்கல. இந்த லோக்கல் மார்க்கெட்லேயே 18 to 20 rupees வரைக்கும் நம்மக்கிட்ட மார்க்கெட் இருக்குது. அதுவே நம்மளுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ப்ரொடக்ஷன் இல்லை. ப்ரொடக்ஷனால நம்மளுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். ஏற்றுமதி எல்லாமே வர வர கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணும்போதே ஒரு மலருக்கும் நம்ம கேப் போடுவோம். இது போட்டதுக்கப்புறம் இந்த கேப் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். பேக் பண்ணி கொடுத்தா ஜிஎஸ்டி போடணும் அப்படின்றாங்க. பேக் பண்ணாமல் நம்ம வெளியே அனுப்ப முடியாது. பேக் பண்ணால் தான் நம்ம இங்கேருந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். பேக் பண்ணாமல் விவசாயத்துலேருந்து வெளியே போகாது. அது டேக்ஸ் இல்லாத மாதிரி அரசாங்கம் விவசாயிகளுக்கு பண்ணணும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ரோஜா மலர்களால் தங்களது தொழில் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். அதனால் 4 ஆண்டுகளுக்கு முன் கட்டி முடிக்கப்பட்ட ஏற்றுமதி ஏல மையத்தை முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகளும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.